மச்சி போய் தலைகிட்ட பேசுகிறா, அவர் ஏதாச்சும் பண்ணுவாருடா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அவர் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மச்சி போய் தலைகிட்ட பேசுகிறா, அவர் ஏதாச்சும் பண்ணுவாருடா. மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ருத்துராஜோ யாரும் முடிவு எடுத்தாலும் தலை அப்ரூவல் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகவே போகாதுடா. என்னை விட அந்த காலம் அவுத்த தெரியாத துபே பெரிய ஆளாயிட்டான்ல. ஒரு 3000 ரன்னு, ஒரு 170 விக்கெட்டை எடுத்து எத்தனை ஃபீல்டிங், எத்தனை கேட்சு, உயிரை குத்து உழைச்சண்டா தலைக்காக. இப்போ தலையே அப்ரூவல் கொடுத்து வேற டீமுக்கு அனுப்பிச்சு விட்டார்ல. இதுக்கு மேலே போய் தலைகிட்ட கேட்டால் எனக்கு தாண்டா அசிங்கம். மச்சா, நீ போகும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, இன்னும் உனக்காண்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் என்னடா சொல்ல போகிறேன். ஜடேஜா மைண்ட் வைஸை ஃபன்னாக பார்த்தாலும் ஃபேன்ஸோட எமோஷனை பாருங்கள். நல்ல பிளேயர் தான், அதுக்காக ஜடேஜா நாளைக்கு கூட எடுத்துக்கோங்க. ஜடேஜா தர மாட்டோம். சாம்சங் வேணும் ப்ரோ, ஆனால் இவங்களை கொடுத்துட்டு அவர் வாங்கணும்னா வேணாம். ஆனால் அதுக்கும் ஜடேஜா கொடுக்க முடியாது. ஜடேஜா வந்து தூண் ப்ரோ, சிஎஸ்கேவோட தூண். எப்பவுமே தோனி எப்படியோ அதே மாதிரி கிடைக்கும். ஜடேஜா ரிட்டையர் ஆனாலும் அங்கே வரும். Super Kings மச்சான், ராஜஸ்தான் ராயல்ஸு எனக்கு கேஷ் டீலில் கேட்டானுங்கடா. அப்போது நான் முடியாது, எனக்கு சிஎஸ்கே தான் முக்கியம்னு சொன்னேன்டா. ஆனால் இப்போது சிஎஸ்கேவே என்னை அனுப்புது பாருடா. 2-3 வருஷமாக நான் அவுட் ஆகிட்டு போகிறப்ப எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டானுங்கடா. அப்போல்லாம் கூட எனக்கு வருத்தம் இல்லைடா. ஆனால் இப்போ வெளில போடா அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. இனிமேல் அந்த எங்கள் வீட்டு எல்லோ நாளும் கார்த்திகை சாரம்லாம் எப்படிடா போடுறது? ஒன்றுலாம தான் மச்சான் எனக்கும். பேசாம நான் ரிட்டையர் ஆயிடவா? எப்படி இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்றதுன்னு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க. क्योंकि ज्यादा बोलने की जरूरत नहीं है सीएसके. मैं 12 साल हो गया. वो गाना गा सकते हैं ना? उसका मुझे कुछ मीनिंग इतना नहीं आता है, पर ट्यून आता है. अगर गाना चालू होगा तो मैं गा पाऊंगा. ट्यून कर दे यार. உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். பிஞ்சு விரல் எங்க, கொஞ்சம் குரல் எங்க. पता है कितना सुपर हिट मूवी है वो? नहीं, मैंने सुना उसके बाद तुम्हें पता चला कि बहुत पुराना और एक फैमिली ओरिएंटेड. फैमिली के लिए ये गाना सही है. बहुत क्लास निकाला तूने. डिस्क्राइब सीएसके. फैमिली விடாம ஓடி படாம ஆடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி கொடாவி கூடி தொடாவி தேடி அனாதி பார்த்த 5 வண்ண பூவே, 5 வண்ண பூவே. உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். பிஞ்சு விரல் எங்க, கொஞ்சம் குரல் எங்க, அஞ்சுகமே